ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட 2ஆம் நாள். இன்னைக்கு என்னோட நாள் 3:45 ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் 3:45 எந்திரிச்சு ஹீட்ரு போட்டுட்டு கோலம்லாம் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு 5 மணிக்குள்ளே விளக்கேற்றிட்டேன். ஏற்கனவே நேற்று பூவெல்லாம் போட்டிருந்தேன், அதனால் புதுசாக பூவெல்லாம் மாற்றலை. அதனால் பூஜை ரூம் வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றி 5 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சிட்டேன். இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால நான் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அதனால் காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக வெயிலுக்கு முன்னாடி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னோட டே அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா தினமும் என்னென்ன வேலை செய்வனோ அந்த வேலையெல்லாம் அப்படியே கண்டினியூஸாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பவுமே பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு கோளறு பதிகமும் கந்தசஷ்டி கவசமும் படிப்பேன். கோளறு பதிகம் நவகிரகங்கள் தோஷங்களில் இருந்து நம்மளை காக்கும். இப்போ சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கவங்க, 7.5 சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கவங்கலாம் 48 நாள் இந்த கோளறு பதிகத்தை படித்தோன்னா நவகிரகங்களோட உக்கரத்துலேருந்து கொஞ்சம் குறையும். நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் எப்பவுமே பிரம்ம முகூர்த்த பூஜை எப்பெல்லாம் பண்ணுறனோ அப்போ அந்த கோளறு பதிகத்தையும் கந்தசஷ்டி கவசமும் நான் படிப்பேன். கந்தசஷ்டி கவசம் தினமுமே படிப்பேன். கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சொல்வேன். கோளறு பதிகம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் போதெல்லாம் கண்டிப்பாக சொல்வேன். உங்களில் யாருக்காவது நவகிரகங்கள் தோஷங்கள் இருந்தாலும் அல்லது 7.5 சனியோட ஆதிக்கம் இருந்தாலும் இந்த கோளறு பதிகத்தை தொடர்ந்து 48 நாள் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட ஆதிக்கத்திலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பை பை.